நகரத்தில் 17 மாசத்துல 6 பொண்ணுங்களோட டெட் பாடி ஹைவேக்கு பக்கத்தில் கடந்துச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. போலீஸ் க்ரைம் நடந்த இடத்துக்கு போய் பார்த்தாங்க. ஆனால் எங்கேயும் எந்த க்ளூவும் கிடைக்கல. அந்த கொலையை பண்ணது யாரு இப்போ வரைக்கும் விட தெரியல. வாஷிங்டன் டிசியில் வழக்கம் போல நாளாக தான் இருந்துச்சு. ஆனால் யாருக்கும் தெரியாது ஒரு சீரியல் கில்லர் தன்னுடைய வேலையை காட்டிக்கிட்டு இருக்கான்னு. முதல் விக்டிம் கரோல் ஸ்பிங் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு திரும்பி போகவே இல்லை. கொஞ்ச நாள் கழித்து ஹைவேல சடலமாக மீட்கப்பட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தொடர்ந்து பொண்ணுங்களாக காணா போய்கிட்டு இருந்தாங்க. காரலோட சேர்த்து மொத்தம் 6 பொண்ணுங்க மிஸ் ஆகிருக்காங்க. இது சீரியல் கில்லரோட வேலையாக தான் இருக்குன்னு ஊர் ஃபுல்லாக நம்பினாங்க. அவங்க ஃபேமிலி எல்லாரும் தான் பொண்ணை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. போலீஸ் சந்தேகப்படும்படி யாராவது இருக்காங்களா என்னன்னு செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹைவே சைடும் ஏதாவது குழு கிடைக்குதான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. டெட் பாடி இருந்த இடத்துல எல்லாரும் ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு மர்மமான ஒரு பேப்பர் கிடச்சிச்சு. இது கொலையாளி விட்டுட்டு போயிருக்கலாம். அந்த பேப்பரில் என்னதான் எழுதியிருக்குன்னு போலீஸ்காரங்களுக்கு அவ்வளோவா ஒன்றும் புரியல. ஆனால் இந்த பேப்பர் கிடைச்சது நியூஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆச்சு. அதனால் பல சீரியல் கில்லர் மேலே போலீஸ்காரங்களுக்கு சந்தேகம் வந்தது. அதனால் யாரெல்லாம் சீரியல் கில்லராக இருக்காங்கன்னு பார்த்து அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. பட் ஆனால் உண்மையான குற்றவாளி கிடைக்கவே இல்லை. இப்போ வரைக்கும் இந்த கேஸில் எழுப்பப்படுற ஒரே கேள்வி, இந்த கொலையை பண்ணது யார், அவன் எதுக்காக பண்ணான், அவன் ஏன் பண்ணான், அதுவும் சின்ன பொண்ணுங்களா பார்த்து கொண்டு இருக்கான். இவனால் போலீஸ் பெரிய குழப்பம் அடைஞ்சாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, அந்த கொலையை பண்ணது யார்? உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி மிஸ்ட்ரி ஃபைல்ஸை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி புதுசாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு ஒரு கேஸில் சந்திப்போம். சேஃபாக இருங்க. பாய்.